அவனருள் ஆளே அவன்தாள் பணிந்து. முருகருக்கு கரோகரா, கந்தனுக்கு கரோகரா, கதிர்வேலனுக்கு கரோகரா. இன்றைய தினம் வேல்மாறலோட பாடல் வரிகள் விளக்கத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வேல் வச்சு வீட்டுல வழிபடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கும். வேல் வச்சு தாராளமா வழிபடலாம். முருகன் வேறு வேல் வேறு கிடையாது. நம்ம முந்தைய காலத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னோர்கள்லாம் கோவில்ல சிலையா வேலே வச்சு கும்பிட்டுருக்காங்க. வேல் வச்சு நம்ம வழிபாடு பண்ணும் பொழுது அதோட முனைய மட்டும் பெரிய வேலா இருந்தா லெமன் சொருகிரணும். அப்படி இல்லைன்னா அந்த முனைய ஷார்ப்பா தெரியாத மாதிரி அதுல மஞ்சள் குங்குமம் வச்சுட்டோம் அப்படின்னா அது முருகனாவே நமக்கு அருள் புரியும். அந்த மஞ்சள் குங்குமம் லெமனோ வைக்கல அப்படின்னாதான் அது ஆயுதமா கணக்குல எடுத்துப்பாங்க. எல்லாரும் வேல் வச்சு கும்பிடலாம். எந்த தப்புமே கிடையாது. வேல்மாறலோட விளக்கத்தை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சுழற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியலும் மரத்த நிலை காணும். நம்ம யாருனாலையும் விவரிக்க முடியாத அளவிற்கு பெருமைகளையும் நன்மைகளையும் கொண்ட திருப்புகழை யாரெல்லாம் தொடர்ந்து படிச்சுட்டு வராங்களோ அவங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள், பகைகள், மன கஷ்டங்கள் எல்லாவற்றையும் வேல் கடும் கோபத்தோட போய் அழிச்சிட்டு அவங்களுக்கு நன்மை செய்யும் அப்படின்றதான் இந்த பாடலோட அர்த்தம். இந்த வாய்ப்பை கொடுத்த முருகருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். முருகருக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா.